ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். பாலான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும் கர்த்தர் யாக்கோபை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். யாக்கோபை எவ்விதமாய் ஆண்டவர் நடத்தினார் என்பது இந்த வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அழகாக அவர் நடத்துவார். பாதை மாறும் பொழுது தடுமாறும் போது கூட இருந்து உணர்த்தி பாதுகாத்து காரியங்களை செய்யும்படியாய் அல்லது தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். ஆதியாகமம் 28 அதிகாரத்தை படித்தால் தெரியும். யாக்கோபு தன்னுடைய பெற்றோரை விட்டு தன்னுடைய மாமா வீட்டிற்கு போகிறான். ஏனென்றால் அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வந்து விட்டது. என்றாவது ஒரு நாள் யாக்கோபை ஏசா கொன்று விடுவான் சொல்லி அந்த பெற்றோர் அறிந்தபடினால் தன் மாமா வீட்டுக்கு அவனை அனுப்பி வைக்கிறார். போகிற வழியிலே ராத்தங்கும் பொழுது கூட அங்க அந்த காடான ஒரு பகுதி, நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை, எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறி, பல குழப்பங்கள் கூட சொப்பனம் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். அதே தேவன் அந்த வார்த்தைகளை பேசினவர் மீண்டுமாய் திரும்பி சொந்த தேசத்துக்கு வர வைத்து வார்த்தைகள் எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் நித்தமும் அழகாக நேர்த்தியை நம்ம நடத்துகிறவர். நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஏனென்றால் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், பாடுகள் வரத்தான் செய்யும், நெருக்கங்கள் வரும், ஏமாற்றங்கள் தோல்விகளை கூட சந்தித்தாலும் ஆனால் அவர் கைவிட்டதே இல்லை, கைவிடவும் மாட்டார். இந்த நம்பிக்கையோடு அவரை தொடர்ந்து ஓட நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவன். யாக்கோபு வெறுங்கையாய் போனேன்னு சொல்லுகிறான். அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. கோளும் தடியும் போகும்போது ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவரோடு கூட மீண்டுமாய் நெருங்கி இருக்கத்தக்கதாய் அதே சகோதரன் ஒப்புரவாகி சந்தோஷமாய் அவன் சுதந்திரத்தை அவன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகவே கர்த்தர் காரியங்களை செய்வார். ஒரு மிஷனருடைய வாழ்க்கையை நான் படித்தேன். சீனா தேசத்திலே அவர் என்ன பண்ணுகிறார், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு போய் ஒரு வேலையாக போயிட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது பெரிய நதியை கடந்துதான் அந்த பக்கத்திலே வர வேண்டும். அங்கு படகுகள் வருகிறது. அந்த தண்ணீரை தாண்டி அந்த பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி இவர் படகுக்கு அந்த ஊருக்கு போகாது என்று சொல்லி விடுகிறார்கள். இவர் அங்கு காத்திருக்கா, ஏற்கனவே அலைந்து திரிந்து காரியங்கள் ஆகாதனால மிகவும் சோர்ந்து போய் விட்டார். கையிலும் கொஞ்சம் பணம் இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது அந்த புல்வெளியான இடத்திலே மயங்கி விழுந்து விடுகிறார். மயங்கி விழுந்த உடனே அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியவில்லை. விழித்து பார்க்கிறார், அவருடைய கரங்களில் இருந்த பணத்தை காணவில்லை. அதை யாரோ திருடி விட்டு போய்விட்டார்கள். இவருக்கு இன்னும் அதிகமாய் சோர்வு வந்து விட்டது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியமா நான் மிஷினரியாக வந்து எவ்வளவு தியாகங்களை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த நேரத்தில் பாருங்களேன், சரீரமும் பலவீனப்பட்டுருச்சது, இருந்த பணமும் போயிட்டு நான் எப்படி அக்கறை போவேன்? அங்கு போனால் தானே நான் என்னுடைய வீட்டிற்கு போக முடியும். இந்த ஊருக்கு போகக்கூடிய படகும் வரவில்லை, என்னிடம் பணமும் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து ஒருவர் அந்த பக்கமா வந்தாராம். வந்து அவனோட பேச்சு கொடுக்கும்போது ஒரு அழகாக அந்த சீன மொழியை, குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மொழியை நேர்த்தியாய் பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு என்ன சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். உடனே ஒரு படகோட்டியை கூப்பிடுகிறார். படகோட்டியை கூப்பிட்டு, எப்பா, இந்த மனுஷனை அந்த பக்கம் சொல்ற ஊர்ல கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ போய் விட்டுவிடு, இவர் கையில இப்போ பணம் கிடையாது, அவர் அந்த கரைக்கு அவர் வீட்டுக்கு போய் நீ விட்ட உடனே அவர் பணம் கொடுத்து விடுவார், நீ வாங்கி திரும்பி வந்து விடு. ஒருவேளை அவர் பணம் இல்லை, கொடுக்க ஒன்றுமில்லை என்றாலும் நீ அவரை வற்புறுத்தாதே, நீங்க வந்தவுடன் என்னிடம் வாங்கிக் கொள்ளு அனுப்பி வைத்தாராம். அவ்வளவு அழகா நேர்த்தி அக்கறைப்பட்டார் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஒன்றுமே கையில் பணம் கிடையாது, எப்படி அக்கறைக்கு போவது? யாரு கொண்டு போவா? யாரிடம் போய் பணம் கேட்பது? எல்லாம் புதிதான ஒரு இடம். இதே போல நிர்பந்தமான நிலைமையில நீங்க மாட்டிக்கிட்டு, அல்லது என் நிலைமை இப்படி ஆயிட்டு நான் யார்கிட்ட போய் கையேந்தி நிற்பேன், யார்கிட்ட போய் உதவி கேட்பேன், யாருமே எனக்கு தெரியாத, புதிதான ஒரு இடத்துல வந்திருக்கல, புதிதான ஒரு வேலை, புதிதான ஒரு காரியம், புதியதான ஒரு இந்த அனுபவம், எல்லாமே என்று தலையே சுற்றுகிறதுன்னு சொல்றீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நடத்துவார், உணர்த்துவார், கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்க. காலை நேரத்தில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அநேக நேரத்திலே நாங்கள் வழி தவறுகிறோம், சில நேரத்தில் வழி தெரியாமல் திகைக்கிறோம், சில நேரத்தில் கைகளில் எங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை இழந்து துடிக்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல், என்ன பண்ணுவதென்று புரியாமல் அநேக நேரம் நாங்கள் அங்கலாய்க்கிறோம். வழியே தெரியவில்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாராவது இருப்பார்களான்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை என்பதை இன்னைக்கு நாங்கள் தியானித்தோம் அப்பா. யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறேன். இப்பொழுது கட்டான சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே நினைவு கூறுவீராக.
தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். நேர் வழியிலே நடத்துகிற தேவன் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அன்று நம்முடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் வழி நடத்தும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இன்றும் நீர் வழி நடத்த வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கட்டும், சமூகம் முன் சொல்லட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காரிருள் போன்ற கஷ்டங்கள் கூட நமக்கு வரலாம். ஆனா அந்த பாரினில் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் அவர் நடத்துவார். ஏன் தெரியுமா? அவர் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறாரு. தொடர்ந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.